ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். எள்ளு வேர்க்கடலை தேங்காயில் செய்கிற ரொம்ப டேஸ்டியான பர்த்தி. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இதை கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு வெள்ளை எள்ளு, கடாய் நல்லா சூடானதும் எள்ளை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெறுமனவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு பொரிய வேணாம். அதே கடாயில் 1/2 கப்பு தேங்காய் கலர் மாறாமல் நல்லா வாசம் வர வறுத்துட்டு வேர்க்கடலை கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. கூடவே 5 ஏலக்காவையும் சேர்த்து ரொம்ப பவுடரா இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, குருண பதத்தோட கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இப்போ கடாய் சூடானதும் 1 கப் சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதை ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த வேர்க்கடலையை சர்க்கரை பாகோட சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை சர்க்கரை பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒத்தாப்பில் நல்லா திரண்டு வரும். அப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் போடுறதுக்காக தனியாக ஒரு தட்டுலையோ ட்ரேலையோ நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் தடவின பிளேட்டில் இதை கொட்டிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷேப் பண்ணும் பொழுது கரண்டியில் ஒட்டாமல் இருக்க ஆயில் தடவிக்கோங்க. இது சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளாரையே இது நல்லா இறுகிடும். கையில் எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பார். மாங்காய் கூட கருவேப்பிலை சேர்த்து செய்கிற ஒரு ஸ்வீட்டு. மாங்காவிலையும் பண்ணலாம், மாம்பழத்தையும் பண்ணலாம். இது கூட நம்ம இப்ப கருவேப்பிலை சேர்த்து பண்ண போறோம். இதுல சேர்த்திருக்கிற இந்த கருவேப்பிலை டேஸ்ட் கொஞ்சம் கூட தெரியாது. கருவேப்பிலையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு வச்சா அடிக்கடி எடுத்து சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டை. கருவேப்பிலையோட ஃபுல் நியூட்ரிஷனும் கிடைக்கும். இதுக்காக 1/2 கிலோ மாங்காய் தோல் சீவிட்டு இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி குக்கர்ல எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 3 விசில் வேக விட்டுடலாம். இப்ப தனியா 1 கட்டு கருவேப்பிலை கிளீன் பண்ணிட்டு 2 துண்டு இஞ்சி, காரத்துக்காக 5 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான தண்ணி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. இந்த மாங்காய் பாருங்க நல்லா கொலைஞ்சி வந்துருச்சு. இதே மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நார் இல்லாமல் அரைச்சிக்கிட்டு ஒரு கடாயில் வச்சு காய்ச்சுங்க. 1/2 கிலோ மாங்காவுக்கு 100 கிராம் சர்க்கரை, 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் ஆயில் தடவின ஒரு அகலமான பிளேட்டில் இதை கொட்டிக்கலாம். தட்டை சுற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட மாங்காய் பார் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணதுனால தான் இந்த கலரில் இருக்குது. வெறும் மாங்காயில் மட்டும் பண்ணும் பொழுது மஞ்சள் கலரில் இருக்கும். கொஞ்சம் காரமாகவும் நல்லா புளிப்பாகவும் இனிப்பாகவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணி ஊறுகாய் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாக்கா சீக்கிரம் கெட்டு போகாது. பசங்களுக்கு ரொம்ப நாள் சாப்பிட கொடுக்கலாம். மேங்கோ பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.